Good evening to everyone present here. I am B.R. Chandrapranav. Today I am going to share a poem about Women's Day. She walks with courage in her heart, strong and gentle from the start. With loving hands and caring smile, she makes every day worth a while. She dreams, she leads, she stands up tall, breaking barriers, crossing walls. With shining hope and endless grace, she brings light to every place. Today we honor all she does, her strength, her wisdom, and her kindness. Happy Women's Day to every woman. You are truly powerful, precious, and awesome. Thank you for letting me sharing this poem with you. Thank you once again. இனிய மாலை வணக்கம். மங்கையரை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்ணினத்தின் பெருமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. சங்க காலம் தொடங்கி காலம் வரையுள்ள பெண்களின் நிலை பற்றியும் அவர்களின் சிறப்புகளை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளோம். பெண்ணின் அழகையும் பண்பையும் பற்றி பேசாத கவிதைகள் இல்லை. திருவள்ளுவர், பாரதியார் என தொடங்கி அக்கால கவிஞர் வரை பெண்ணை பற்றி பாடாத புலவரும் இல்லை. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் பெண்கள். ஆனால் இக்காலத்தில் ஏற்பட்ட மூட பழக்க வழக்கங்களினாலும் நெறிமுறைகளினாலும் பெண்களின் நிலை தலைகீழாய் மாறுகிறது. பெண் என்பவள் நேர்கொண்ட பார்வை, இடி போன்ற பேச்சு, நேர்மை கொண்ட கர்வம், கடல் போன்ற கரையில்லாத துணிவு, வானம் போல் எல்லையில்லாத அன்பு கொண்டவர் பெண். பெண்ணிற்கு நிகர் பெண்ணே, வேறு எவரும் இல்லை. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்பதை விட ஒரு சமூகத்தையே முன்னேற்றுவார்கள் என்பதே உண்மை. என் பேச்சை செவிமடுக்கவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச வந்திருக்க தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டும். கனவா? யாரு கண்ட கனவு? எப்படிப்பட்ட கனவு? அதெல்லாம் இருக்கட்டும், கனவு எப்படி மெய்ப்படும்? அந்த கேள்விக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி கனவுனா என்னன்னு சொல்றேன். கனவுனா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது வர்றது. இன்னொன்னு, நம்மள தூங்கவே விடாம செஞ்சு நம்ம மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறது. ஏன்னா அது நம்ம எதிர்காலத்தோட ஒரு எதிர்பார்ப்பாவோ ஏக்கமாவோ இல்ல ஒரு குறிக்கோளாவோ இருக்கும். இதே போல சரியா 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பெண் விடுதலைக்காக கனவு கண்டான். அவன் கனவை தான் நான் இன்னைக்கு சுமந்து வந்திருக்கேன். அது பாரதி கண்ட கனவு. பாரதி கண்ட புதுமை பெண் என்கின்ற கனவு.